நான் எப்பவுமே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன். இதெல்லாம் ஆனா எனக்கு இந்த குடும்பத்துல மரியாதையே இல்லையே. நான் என்ன செய்வேன்? அக்கா மாமாக்கு என்னமோ ஆயிடுச்சுக்கா. ஆ? மாமாக்கு வீரம் வந்துருச்சு. வீரம். மாமா என்ன மாமா? ஏய், விடுறேனா? விடுறேனா? என்னை யாரும் அடக்க முடியாது. மாமா அடங்காதவன். என்னடா இது? கேள்வி கேட்பேன். மாமா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சி கத்தாத. நான் ஆடுவேன், பாடுவேன். வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. மை சாங்க நீ கேளுங்கண்ணா. நான் ஓளரலண்ணா. மை ஃபீலிங்க கேளுங்கண்ணா. என்னக்கா இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? அது மை வைஃப். நோ கொஸ்டின். ஐ கொஸ்டின், யூ ஆன்சர். ரஜினி, நீ மதிச்சியா? மதிச்சியா? மாமா நீ மதிச்சியா? நீ மதிச்சியாடி? என்னை யாரும் மதிக்கல. நோபடி, நோ ரெஸ்பெக்ட். நீ இவன் கூட தொடங்கி என்ன அனுப்புற? ஆனா அவன் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான். ஏங்க உங்களை மதிச்சுதானே அவ துணைக்கு அனுப்புனா? நீ பொண்டாட்டி தானே? நீ பேசக்கூடாது. புருஷன் நான் தான் பேசணும். நீ துணைக்கு அனுப்புறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவன் சின்ன பையன் ரஜினி. அவனை துணைக்கு ஏன் கூட அனுப்பணும்? நான் தான் பணம் வாங்கிட்டு வருவேன். நீ என்ன அனுப்பு? மாப்பிள அது முடிஞ்சு போனது. இப்ப எப்படி அனுப்ப முடியும்? நீங்க என்னதான் அனுப்பணும். சரி இனிமே உங்களை அனுப்புவாங்க. கொஞ்ச நேரம் தான் அமைதியா இருங்களேன். ஏய், நீ பொண்டாட்டி பேச விட. ஐயோ நான் எதுவுமே பேசல. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன். மாப்பிள எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். மாப்பிள தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓகே, வீட்டுக்கு போய் பேசிக்கலாமே. ஆனா நான் யாருகிட்டயாவது இங்க பேசி ஆகணுமே. யாருகிட்ட பேசலாம்? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்ட. மாப்பிள்ள, 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 மாப்பிள்ள. யாராவது போய் பிடிங்க. மாப்பிள என்னங்க நில்லுங்க. மாப்பிள்ள, இதோ வந்துட்டேன். மாப்பிள்ள வந்துட்டேன். மாமா ஐயோ மாமா நில்லுங்க. மாமா ஏன் இப்படி பண்றீங்க? கேளுங்க. சொன்னா கேளுங்க. மாமா நில்லுங்க. எல்லாரும் இருக்கீங்க போல்றீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் மூத்த மாப்பிள்ள. அதான் தெரியுமே. ஆனா அவங்களுக்கு தெரியலையே. யாருக்கு? அதாங்க அவங்களுக்கு நோ ரெஸ்பெக்ட். மாப்பிள்ள, நீங்க தான் மூணாவது மாப்பிள்ள. இல்ல இல்ல, நீங்க ரெண்டாவது மாப்பிள்ள. அதான் நீங்க செகண்ட். என்ன உளறிட்டு இருக்காரு இந்த ஆளு? அரவிந்த், என்னடா இது? அண்ணா அண்ணனா? நான் அண்ணனா? மை பிரதர். பிரதர், போடா வாங்க போய் பார்க்கலாம். பிரதர், என்னாச்சுண்ணே? உனக்கு நீ மரியாதை கொடுப்பேன். ஆமா, சரி. நோரி ஹாப்பி. சரி விடுங்க விடுங்க. நீங்க என்னங்க பண்ணிட்டு வாங்க இருக்கீங்க? மாமா. என்னடா பண்ணா? பேங்க்ல அந்த ஃபேன் தானே ரிப்பேர் பண்ண. சிங்கமுத்து மூலக்காரன்டா நீ. எவனை இறக்கி விட்ட ஆட்டம் சூடு பிடிக்கும்னு நீ போட்ட ஸ்கெட்ச் மிஸ் ஆகவே இல்லையே. மொத விக்கெட் எதுன்னு பார்க்க தான் ஆர்வமா இருக்கு. நீ ஆடு மாப்ள, அடிச்சு ஆடு.
உங்களுக்கு தெரியுமா இவன் என்னை விட்டுட்டு ஓடிட்டான். எங்க ஓடுனா? அது நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இவன் பேங்க்ல ஏங்க கோயில்ல உடுக்கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமியாரு குறி சொல்ல ஆரம்பிச்சிடுவாரு. வாங்க போலாம். வாங்க போலாம். அம்மா இருமா, இவர் ஏதோ சொல்றாருல, என்னன்னு கேட்டுட்டு போவோம். அது வந்து அன்னைக்கு அவர் இங்க தானே இருக்க போறாரு, வந்து கேட்டுக்கலாம். ஐயோ அம்மா. சங்கரி, உங்க வீட்லயும் எல்லாரையும் வர சொல்லிடுமா. சரிங்க. கூட்டிட்டு வாடி, போ போ. பாத்து கூட்டு வாங்க. சரி மாப்ள, நீ போ. மாமா வாங்க மாமா. விடுறியண்ணா? எங்க ஐயோ மாமா. மாமா, அமைதியா இரு மாமா. சங்கரி என்னடி ஆச்சு? நல்ல வேலைமா, இவர் எதுவும் உளறி வைக்கல. ஏன் தான் இப்படி பண்றாரோ? அவங்கள சாமி கும்பிட போயிட்டாங்கம்மா, நம்மளையும் வர சொன்னாங்க. இவரை பத்திரமா பாத்துக்கோ சங்கரி. அங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு போறாரு. இவரை கூட்டிட்டு போமா. வாங்க வாங்க. அக்கா வாங்கக்கா, நம்ம போலாம். வா. வாடி. போ. என்ன இது மிஸ் ஆகி போச்சே. சரி இருக்கட்டும், அடுத்த கட்டம் என்னன்னு பாப்போம். அம்மா அம்மா, இவர்தான் சாமி ஆடுவாரா? இப்ப என்னம்மா பண்றாரு? பூசாரி தான் சாமி ஆடுவார்னு சொன்னாங்க. அவர் உடம்புல வந்து இறங்க சொல்லி சாமியை கூப்பிடுறாரு. எனக்கு இந்த சத்தத்தை கேட்டால பயமா இருக்குமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாமியை பார்த்து மனசுல நல்லா வேண்டிக்கும். கொஞ்சம் அமைதியா இருங்க. விட்டுறாத சங்கரி, அப்படியே பிடிச்சு நிறுத்தி வை அவரை. சரி சித்தி, சாமி கும்பிடுங்க. சித்தப்பா, மாமா ஆட்டம் ஓவரா இருக்கே. சிறப்பா கவனிச்சிருக்கீங்க போல இருக்கு. டேய், நீங்க தான் அவரை கவனிக்க மாட்டேன்றீங்க. அதுக்காக நானும் விட்டுற முடியுமா? மூத்த மாப்பிள்ளையாச்சே. கருப்புசாமி கிட்ட வாக்கு கேட்கறவங்களா கேட்கலாம். ஐயா கருப்பசாமி, சாமி கருப்பசாமி எங்க பூஜையை ஏத்துக்குச்சுல்ல? சாமிக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமா தான் இருக்கேன். கேளு, உனக்கு என்ன வேணுமே கேளு. என் பையனோட கல்யாணம் என் பையன் கல்யாணத்தை நீங்க தான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். சிக்கல் சிக்கல் மேல சிக்கல். சாமி வரும், எல்லா சிக்கலும் வரும், விடமாட்டேன். சாமி சொல்றது, நான் சொல்றது எல்லாமே நடக்கும். கல்யாணமும் நடக்கும். விட மாட்டேன், ஆனா உன்னை கைவிட மாட்டேன். கருப்பா, ஏங்க
அதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டாங்களே, இன்னும் என்ன கேட்க போறாங்க? பொறுமையா இரு, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? அப்புறம் என் வீட்டுக்காருக்கு கலங்காத, கண்ணீர் விடாத, உன் தாலி கொடி தலைச்சி இருக்கும். இந்தா இந்தா. வர சொல்லு, அந்த பையனை வர சொல்லு, மாலை கேட்டு பொங்க வச்சவனை வர சொல்லு. அரவிந்த் உன்னதான் கூப்பிடுறாங்க, போ. குழப்பத்துல இருக்கு, எல்லாமே குழப்பத்துல இருக்கு. நீயா சிந்திச்சா எல்லாமே தெரியும். தைரியமாயிரு, யாரு பேச்சையும் கேட்காத, என்ன நடக்குதுன்னு பாரு, எல்லாமே உனக்கு புரியும். உனக்கு சொந்தமானது எதுவோ அது உன் கைக்கு வரும். ஏய், உடையவளை கூப்பிடு. யாரம்மா வர சொல்றாங்க? எனக்கும் தெரியலையேடி. ராதிகா வாமா. வா ராதிகா. இல்ல, உடையவளை வர சொல்லு. என்ன ராதிகாவை போக சொன்னா சாமி இல்லைன்னு சொல்லுது? உடையவள்னா ஒருவேளை இவன் காதலிச்ச பிள்ளையா இருக்குமோ? ஏங்க, நான் அவ்வளவு சொல்றேன், யாரு கேட்டாங்க? இப்ப சாமியே யோசிக்குது, அருள் கொடுக்க மாட்டேங்குது. இவ நம்ம அரவிந்துக்கு ஏத்த பொண்ணே இல்ல. நீ பேசாம இரு நிஷா, இதுவா இருந்தாலும் சாமி சொல்லதானே போகுது. உடையவளை முன்னாடி வர சொல்லு. வாமான்னு சொல்றேன்ல. ராதிகா வா. வாமா. கும்பிடுமா. உடையவ கடவுளே, நம்மள சொல்லிடக்கூடாது. உடையவ உடையவ. கருப்பா, மலையாரு கருப்பா. சாமி, கருப்பர் மலையேறிட்டாருமா. ராதிகாவுக்கு வாக்கு சொல்லவே இல்லையே. சாமி, எது நடந்திருந்தாலும் நல்லதுக்கு தாமா, கலங்க வேண்டாமா. சாமி, என் மருமகளுக்கு எந்த வாக்கும் சொல்லலையே. கல்யாணத்தை பத்தி சாமி என்ன சொன்னுச்சு? கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு தான் சொல்லுச்சு. அப்புறம் ஏமா கவலைப்படுற? அதான் உன் மருமகளுக்கு வாக்கு. கருப்பா,
பூஜை நல்லபடியா நடந்துருச்சு. கருப்புசாமி பூஜையை ஏத்துக்கிட்டாரு. இந்த மாலையை வீட்டு மாப்பிள்ளை கழுத்துல போடணும். இத போட்டுக்கிட்டு ஏய் என்ன பண்றீங்க? மாமா ஐயோ மாப்பிள்ள சம்பந்தி மன்னிச்சுக்கங்க, ஏதோ தெரியாம. வாய மூடுங்க. எல்லாத்தையும் நல்லா பிளான் பண்ணி செய்ய வேண்டியது, அப்புறம் தெரியாம செஞ்சுட்டேன் ஊரை ஏமாத்த வேண்டியது. சத்தம் போடாதீங்க, கருப்பசாமி இருக்காருல்ல. நீ முத வாய முடியா? வீட்டு மாப்பிள்ளனா நீயா? எஸ், வீட்டு மாப்பிள்ளையும் நான் தான், வீட்டோட மாப்பிள்ளையும் நான் தான். ஐயோ, இந்த மாப்பிள்ளை ஏன் இப்படி நம்ம குடும்ப மானத்தை வாங்குறாருன்னு தெரியலையே. இது நாங்க பண்ற பூஜை தானே? வீட்டு மாப்பிள்ளனா ஏன் புருஷன் உனக்கு தெரிய வேண்டாம்? அறிவில்லையா உனக்கு? அக்கா, உங்களுக்கு மரியாதைனா என்னன்னு தெரியுமா தெரியாதா? ராதிகா ராதிகா தெரியாதுமா? உங்க அளவுக்கு எனக்கு தெரியாது. வேணும்னா சொல்லு, அடுத்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது எப்படின்னு உங்ககிட்ட டியூஷன் எடுத்துக்கிறேன். அட என்னங்க நீங்க இந்த மாலைக்கு சண்டை போடுறீங்க? இந்தாங்க, இதை அவரே போட்டுக்கிட்டோம். இந்த மாலையை அவரு கழுத்துல போட்டு விடுங்க. ஜஸ்ட் லைட்டா அவுந்து போச்சு, முடிச்சு போட்டா சரியாயிடும். இந்தாங்க, சண்டை போட்டுக்காதீங்க, போடுங்க. என்னமா நிஷா, என்ன பண்ற? அது சாமி மாலை. இவ ஒரு குடிகார, இவ போட்ட மாலைய என் புருஷன் கழுத்துல போடணுமா? என்னங்க நீங்க சாமி மாலையை போய் இப்படி தூக்கி வீசிட்டீங்கல்ல, நல்லா வருங்க. அமைதியா இருங்க. என்னம்மா, இப்பவும் நீ என்னதான் அடக்க பாக்குறியா? இல்லம்மா. அவங்கள எதுவுமே கேட்க மாட்டியா? உனக்கும் அரவிந்துக்கும் அவங்க என்னதான் சொக்குப்படி போட்டு வச்சிருக்காங்க? நிஷா, இங்க பாரு, நாம சாமி கும்பிட வந்திருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருங்களே. ஏன் தான் இப்படி பண்றீங்களோ? நிஷா, நீங்க அளவுக்கு மீறி பேசுறீங்க. உங்க மாமா ரொம்ப அளவாதான் நடந்துட்டு இருக்காரா? ஏமா, வந்த நாள்ல இருந்து வாய் வாயாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கியே, என்ன பொண்ணுமா நீ? நீ எல்லாம் ஒரு குடும்பத்துல வாழ போயிருக்க, அந்த குடும்பம் உருப்பிடும். உங்க பக்கத்துல 1000 கோல்மால் வச்சுக்கிட்டு என் ஒய்ஃபை பத்தி தேவையில்லாம பேசாதீங்க. ஏங்க, அவர் ஏதோ தெரியாம மாலையை வாங்கி போட்டுக்கிட்டாரு, இதுக்கு போய் அவங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. கோவத்துல மாறி மாறி பேசிட்டு இருந்தா பிரச்சனை தான் பெருசாகும். ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு, அவருக்காக நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்களேன். ஆமா நிஷா, நம்ம சும்மா சண்டையை வளர்த்துட்டு இருக்க வேண்டாம். என்னது? நான் சும்மா சண்டை போடுறேனா? என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைக்காக சண்டை போட்டுட்டு இருக்கேன். இவங்க இப்படியே ஒவ்வொன்னா செஞ்சுட்டு மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. நீ வேணா தலையாட்டிட்டு, என்னால அப்படி இருக்க முடியாது.
சரி இப்ப என்னதாங்க பண்ணணும்?